எல்லாம் அல்லாஹ் கணக்கிடுவான். கணக்கிட்டு விட்டு சொல்வான், மனிதா என்னுடைய கருணையை கொண்டு நீ சொர்க்கம் நுழைந்து கொள். அந்த மனிதர் சொல்வார், உன்னுடைய கருணையில் ஏதோ என் மீது கருசரைப்பட்டு கிடைக்கக்கூடிய சொர்க்கம் எனக்கு வேண்டாம். ஒரு ஆண்டு 2 ஆண்டு அல்ல, 1000 ஆண்டு இபாதத்து செய்திருக்கின்றேன். கணக்கு பார்த்து எனக்கு உரிய சொர்க்கத்தை நீ கொடுக்கணும். அது என்ன, ஏதோ ஒண்ணுமே இல்லாதவனுக்கு பாவப்பட்டு போ அப்படின்னு சொன்னாங்க, நீ போ சொல்றேன் என்னன்னு? 1000 வருஷமா சும்மாவா? குடும்பத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு இல்லையா நின்ன? எனக்கு கணக்கு பார்த்து கொடு. அங்க நாளைக்கு மறுமை நாள்ல யாரு தாங்க அதிபதி? மாலிகி யௌமித்தீன். நாளை கியாமத் நாளுடைய அதிபதி அல்லாஹ் மட்டும்தான். அங்க யாரும் எந்த விவாதத்தையும் செய்ய முடியாது. 2 விதமான அறிவிப்பு வருது. ஒரு அறிவிப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்வா, இவனை இப்பொழுதே நரகத்திற்கு எடுத்து செல்லுங்கள். 2 மலக்குகள் அந்த மனிதனுடைய காலை பிடித்துக் கொண்டு நரகத்திற்கு இழுத்து சென்று கொண்டே இருப்பார். நரகம் நெருங்க 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 அந்த வெப்பம் தாங்காமல் தாகம் எடுக்க தொடங்கும். தாகத்தில் அவர் தண்ணீர் தண்ணீர் என்று கதற ஆரம்பிப்பார். அந்த நேரத்தில் ஒரு மலக்கு ஒரே ஒரு குவளையில் தண்ணீரை கொண்டு வருவார். அந்த மலக்கிடம் இவர் தண்ணீரை கேட்பார். அந்த மலக்கு சொல்வார், இந்த தண்ணிக்கு விலை இருக்கிறது. இந்த மனிதர் கேட்பான், இந்த மறுமையில் என்ன விலையை நான் கொடுக்க முடியும்? இங்கே கொடுப்பதற்கு என்னிடத்தில் எதுவும் இல்லை. அந்த மலக்கு சொல்வார், இந்த ஒரு குவளையினுடைய விலை என்ன தெரியுமா? 1000 வணக்கத்தினுடைய நன்மைதான் இந்த குவளை தண்ணீரின் விலை. டிரான்ஸ் பண்ணீங்கன்னு சொன்னா, அக்கௌண்ட்ல இருந்து எனக்கு அக்கௌண்ட் நீங்க மாத்தி விட்டீங்கன்னா 1 டம்ளர் தண்ணி உங்களுக்கு. அந்த மனிதர் சொல்லுவாரு, எனக்கு அப்படிப்பட்ட தண்ணியே வேணாம், நான் நரகம் போனாலும் பரவாயில்ல. மீண்டும் நரகம் நெருங்க நெருங்க இறுதியில் தாகம் தாங்காமல் வாங்கி குடித்து விடுவார். இறுதியாக அல்லாஹ்விடத்துல அழைத்து வரப்படுவார். இப்ப எதை வச்சு சொர்க்கம் போற? மனிதர் சொல்வார், உன்னுடைய கருணையை கொண்டு நான் போறேன், என்னை விட்டுருன்னு. இது ஒரு அறிவிப்பு. 2வது அறிவிப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்லுவான், கணக்கு பார்க்கணும்னு சொல்றாரு. இவரு என்ன சொல்றாரு? கணக்கு பார்க்கணும்ங்காரு. கணக்கு பார்க்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்ல. இவருக்கு இந்த இடது கண்ணை கொடுத்தோம் அல்லவா, இந்த இடது கண்ணை ஒரு தட்டுல போடுங்க. நன்மை தீனில் இருக்கக்கூடிய தராஸ் அல் மீசான், இவருடைய இடது கண்ணை ஒரு தட்டில் போடுங்கள். இவருடைய 1000 வணக்கத்தினுடைய வழிபாடுகளை இன்னொரு தட்டுல போடுங்க. 1000 வணக்க வழிபாடு மேல போயிடும், கண்ணு கீழே வந்துடும். அப்படின்னா புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா புரியுதா? கண்ணினுடைய அந்த நியாமத்து இருக்கிறது அல்லவா, அது கிணத்துல கீழே போயிடும், இது மேல போயிடும். அல்லாஹ் சொல்லுவான்,